Dear children, நம்ம இந்த வீடியோல set precision of ஒரு manipulator பார்க்க போறோம். இந்த manipulators எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்ல வர அவுட்புட்டை ஃபார்மேட் பண்றதுக்கு, அதாவது டிசைன் பண்றதுக்கு தான் இந்த manipulators யூஸ் பண்றோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல NDL set W னு 2 manipulators பார்த்தோம். இந்த வீடியோல set precision of ஒரு manipulator அதோட syntax example ப்ரோக்ராமோட பார்க்கலாம். See here set precision of. This is used to display numbers with fractions in specific number of digits. இப்போ ஒரு நம்பர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்றது தான் இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டர். இப்போ இங்கே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 454.43. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக தெரியும். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறதா ஃப்ராக்ஷனல் பார்ட்னு சொல்லுவோம். இப்போ இங்கே செட் ப்ரிசிஷன் ஆஃப் நீங்கள் 4 கொடுத்தீங்கன்னா இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் மட்டும் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ 454.4 மட்டும் தான் வரும். அதே செட் ப்ரிசிஷன் ஆஃப் 3 கொடுத்தீங்கன்னா இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல 454 மட்டும் தான் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல வரும். இப்போ செட் ப்ரிசிஷன் ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா 5 டிஜிட்ஸுமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு நம்பர்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட டிஸ்ப்ளே பண்ணணும்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் நம்ம இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டர் யூஸ் பண்றோம். இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். சின்டாக்ஸ் செட் ப்ரிசிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம பராந்திஸ்குள்ளாடி கொடுக்குறோம். இங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் நமக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அடுத்தது எக்ஸாம்பிள் float HRA is equal to 1200.123. இங்க HRA வேரியபிளுக்கு நம்ம இந்த வேல்யூவை floating point வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து Cout set precision of 5 HRA. இந்த HRA வேரியபிள் இருக்க வேல்யூல இருந்து நமக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நமக்கு அசைன் ஆகும். இப்போ 1200.1 இங்க ஃபிராக்ஷனல் பார்ட்ல நமக்கு இந்த 1 மட்டும் தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி 4 டிஜிட்ஸ் நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து எடுத்துட்டோம். ஸோ 1200.1 தான் நமக்கு அவுட்புட்டா டிஸ்ப்ளே ஆகும். இதான் நம்மளுடைய அவுட்புட்டா வரும். இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் அவுட்புட் தேவையான IO ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த செட் ப்ரிசிஷன் இந்த மேனிபுலேட்டர் வந்து IO மேனிப்னு ஹெடர் ஃபைலோட மெம்பர். ஸோ அதனால கம்பல்சரியா நம்ம இந்த IO மேனிப் ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இன்க்ளூட் பண்ணல நமக்கு எரர் வரும். அதனால இந்த ஹெடர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். #include IO manip. அடுத்தது நேம் ஸ்பேஸ். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், HRA வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அதான் டேட்டா டைப் ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்து Cout செட் ப்ரிசிஷன் ஆஃப் 5. இங்கே HRA வேரியபிள் இருக்கிற வேல்யூலேருந்து ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணி வரும். அதான் இந்த எபோ கோட் the given value 1200.123 will be displayed in 5 digits including fractions. இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டையும் சேர்த்து நமக்கு 5 டிஜிட்ஸ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ த அவுட்புட் வில் பி 1200.1. அதில் நமக்கு அவுட்புட் வந்து 1200.1 வரும். இப்போ அதே சேம் C++ ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு டேவ் C++ல ரன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 more லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே செட் ப்ரிசிஷன் ஆஃப் 4 கொடுத்துருக்கேன். அடுத்து செட் ப்ரிசிஷன் ஆஃப் 3 கொடுத்துருக்கேன். இப்போ 3 கொடுத்தோன்னா எல்லாருக்கும் டவுட் வரும், நமக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இப்போ 120 நமக்கு டிஸ்பிளே ஆகாது. இங்க செட் ப்ரிசிஷன் ஆஃப் 4ல 1200 நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது இன்டிஜர் பார்ட்ல ஏதாவது ஒரு நம்பர் ட்ரங்கேட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், ஹோல் வேல்யூமே சேஞ்ச் ஆகும். அதனால இது என்ன பண்ணும்னா சயின்டிபிக் நோட்டேஷன்ல நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாத மாதிரி சயின்டிபிக் நோட்டேஷன்ல நமக்கு அவுட்புட்டை காமிக்கும். இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் படிப்போம் என்னதுன்னு. இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்றோம். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் பண்றோம். கம்பைல் பண்ணும்போது நமக்கு எந்த எரோஸுமே இல்லை, நோ எரோஸ், 0 எரோஸ், 0 வார்னிங்ஸ். அடுத்தது நம்ம ரன் பண்ணலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்றோம். ரன் பண்ணும்போது அவுட்புட் ஸ்கிரீன்ல நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம செட் ப்ரிசிஷன் ஆஃப் 5 கொடுத்தோம். அதனால ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ் 1200.1 வந்துச்சு. அடுத்து நம்ம 4 கொடுத்தோம். அதனால ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் 1200 வந்துச்சு. அடுத்து நம்ம 3 கொடுத்தோம். 3 கொடுத்ததுனால சயின்டிபிக் நோட்டேஷன்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா 120 டிஸ்பிளே ஆச்சுன்னா ஹோல் வேல்யூமே சேஞ்ச் ஆகும். அதனால இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாத மாதிரி நமக்கு சயின்டிபிக் நோட்டேஷன்ல நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆயிருக்கு. Next point, set precision of prints the values from left to right. இப்போ இந்த set precision of manipulator values leftல இருந்து rightல நமக்கு print பண்ணும். For the above code, first it will take 4 digits and then prints 1 digit from fractional portion.
இப்போ ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அது பிரிண்ட் பண்ணிட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் போர்ஷன்லேருந்து ஒரே ஒரு டிஜிட் தான் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்து செட் ப்ரிசிஷன் ஆஃப் கேன் ஆல்சோ பி யூஸ் டு செட் த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் டு பி டிஸ்பிளேட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணி ஒரு நம்பர்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன்க்ளூடிங் ஃப்ராக்ஷனல் டிஜிட்ஸ், இந்த ஃப்ராக்ஷனல் டிஜிட்ஸ் இன்க்ளூட் பண்ணி எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்றதுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இந்த செட் ப்ரிசிஷன் என்ன பண்ணும்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட்டை கன்சிடர் பண்ணணும். இன்டிஜர் பார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ராக்ஷனல் பார்ட்ல உள்ள டிஜிட்ஸை கன்சிடர் பண்ணும். இதே இது நம்ம ஃப்ராக்ஷனல் பார்ட், அதாவது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள ஃப்ராக்ஷனல் பார்ட்ல மட்டும் நம்ம டிஜிட்ஸ் செட் பண்ணணும்னாலும் இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்றதுன்னா நெக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. See here, set precision of can also be used to set the number of decimal places to be displayed. இப்போ இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதாவது இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்றதுன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டருக்கு முன்னாடி நம்ம இந்த setf ஆஃப் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணணும். இந்த setf ஆஃப் மேனிபுலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஃபிளாக் வந்து செட் பண்ணணும். அதான் iOS ஃபிளாக் நம்ம செட் பண்ணோம். இப்போ இந்த செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டருக்கு முன்னாடி இந்த ஃபிளாகை செட் பண்ணணும். அதான் in order to do this task you will have to set an iOS flag within setf of manipulator. set அப்படின்னா set flag, அதான் setf of manipulator. இது எப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஃபிளாகை நம்ம 2 ஃபார்ம்ஸ்ல செட் பண்ணிக்கலாம். then this may be used in 2 forms. first fixed, second scientific. அடுத்து these 2 forms are used when the keywords fixed or scientific. இப்போ இந்த fixed scientific ரெண்டுமே keywords இதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. or appropriately used before the set precision manipulator. இந்த set precision manipulator யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த fixed and scientific நம்ம flag வந்து setf ஒரு manipulator இருக்கு, அந்த manipulator யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணணும். அடுத்தது இதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்க மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளாக் செட் பண்ணிருக்கோம். ஃபிளாக் செட் பண்றது யூஸ் பண்ற மேனிபுலேட்டர் ஃபங்க்ஷன் தான் setf ஃபங்க்ஷன். setfனா ஃபிளாக். அடுத்து இந்த setf ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றது cout ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்றோம். cout ஆப்ஜெக்ட் டாட் நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம். இந்த cout வந்து IO ஸ்ட்ரீம்ல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த cout ஆப்ஜெக்ட். cout டாட் அடுத்தது setf ஃபிளாக் ஃபங்க்ஷன் நேம். அடுத்தது பாராமீட்டர் எப்படி கொடுத்துருக்கோம்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக இந்த இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்குள்ள நிறைய ஃபிளாக்ஸ் இருக்கு. ஃபிக்ஸட், சயின்டிஃபிக், லெஃப்ட், ரைட், இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளாக்ஸ் இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா திஸ் ஃபிக்ஸட் ஃபிளாக் பிலாங்ஸ் டு திஸ் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அதான் இதோட மீனிங். இப்போ இந்த ஃபிளாக் செட் பண்றோம்னா நம்ம செட் ப்ரிசிஷன் இந்த மேனிபுலேட்டர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபிளாக் செட் பண்ணணும். இதோட மீனிங் என்னன்னா நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிற டிஜிட்ஸ் அப்படியே இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸும் வராது. நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டு நம்ம இங்கே எவ்வளோ ப்ரிசிஷன் செட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா cout செட் ப்ரிசிஷன் ஆஃப் 2. இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் நம்ம எவ்வளோ டிஜிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ டிஜிட்ஸ் தான் நமக்கு வரும். இப்போ இங்கே 0.1 கொடுத்துருக்கோம்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா 0.10 வரும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 more டிஜிட் ஆட் ஆகி 0.10 வரும். இங்க லெஃப்ட் சைடுல எந்த சேஞ்சஸும் இங்க வராது. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த above program iOS flag is set to fixed type. நம்ம இந்த iOS flag fixed typeல செட் பண்ணிருக்கோம். It prints the floating point number in fixed notation. அதனால அந்த floating point number நமக்கு fixed notationல print பண்ணும். இப்போ நம்ம செட் ப்ரிசிஷன்ல அங்க 2 கொடுத்தோம், அதனால தான் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்ல நமக்கு 2 டிஜிட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இங்க லெஃப்ட் சைடுல எந்த சேஞ்சஸும் வராது. நான் உங்களுக்கு இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் இங்க நான் எக்ஸ்ட்ரா 2 more லைன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தது செட் ப்ரிசிஷன் அப் டு 0.1. இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அவுட்புட்ல நமக்கு 0.10 வரும். அடுத்தது செட் ப்ரிசிஷன் அப் டு இங்க 123.1111 கொடுத்துருக்கோம். இங்க என்ன ஆகும், லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த 123 அப்படியே டிஸ்பிளே ஆகும். ரைட் சைட்ல இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்ல நமக்கு 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ 123.11 மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது செட் ப்ரிசிஷன் ஆஃப் 4. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற பார்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும், எந்த சேஞ்சஸும் வராது.
ரைட் சைடில் நமக்கு 4 டிஜிட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே 1911 மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணி கம்பைல் பண்ணலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணும்போது நமக்கு இங்கே கம்பைல் ஆக்கியில் எந்த எரோஸும் இல்லை, எரோ 0, வார்னிங் 0. இப்போ எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணுறோம். நம்ம அவுட்புட் கன்சோல் யூனிட்ல நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செட் ப்ரிசிஷன் ஆஃப் 2 கொடுத்தோம். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்தது நம்ம செட் ப்ரிசிஷன் ஆஃப் 2 தான் கொடுத்தோம். இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டில் எந்த சேஞ்சஸும் வராது, அதனால 123.11 டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்தது நம்ம செட் ப்ரிசிஷன் ஆஃப் 4 கொடுத்துருந்தோம், அதனால இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டில் 4 டிஜிட்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிற டிஜிட்ஸ் அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வேற டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் கொடுத்து போட்டு பாருங்க. இந்த சயின்டிஃபிக் பத்தி பார்க்கலாம். இந்த சயின்டிஃபிக் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு லார்ஜ் நம்பர் டிஸ்பிளே பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 20 டிஜிட்ஸ் நம்பர், ஒரு 15 டிஜிட்ஸ் நம்பர், இதே மாதிரி லார்ஜ் நம்பர் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம்னாலும், இல்ல ரொம்ப வெரி ஸ்மால் நம்பர் டிஸ்பிளே பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.000006, இந்த மாதிரி ரொம்ப வெரி ஸ்மால் நம்பர் டிஸ்பிளே பண்றோம்னால இது வந்து ரீட் பண்றதுக்கு, நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இந்த சயின்டிஃபிக் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபிளாக் செட் பண்றதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், செட் ப்ரிசிஷன் யூஸ் பண்ணணும். செட் ப்ரிசிஷன் மேனிபுலேட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபிளாக் செட் பண்ணணும். இதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஃபிளாக் சயின்டிஃபிக்ல செட் பண்ணிருக்கோம். the setf of iOS scope resolution operator scientific. இங்க நம்ம செட் ப்ரிசிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபிளாக் செட் பண்ணும். இங்க நம்ம டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அதான் செட் ப்ரிசிஷன் ஆஃப் 2, அதோட நம்பர் 0.1. இப்போ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன் நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, இங்க டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் டிஸ்பிளே ஆகும். இங்க எந்த டிஜிட்டுமே இல்லை, 0 தான் இருக்கு. அதனால என்ன பண்றோம்னா, இங்க ரைட்ல இருந்து லெஃப்ட்ல மூவ் பண்றோம். ஸோ 1 பாயிண்ட், அதுக்கப்புறம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 2 டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அதனால தான் 1.00 2 டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இங்க மூவ் பண்ணோம்ல, அதை வந்து 10 to the powerல எழுதணும். மைனஸா பிளஸ், அது எப்படி பாக்குறதுன்னு சொல்றேன். இப்போ அந்த 10 to the power தான் இந்த எக்ஸ்போனன்ட் ஈல போட்டிருக்கோம். இப்போ இங்க எப்படி -001 வந்துச்சுன்னா, இங்க டிஃபால்ட்டாவே 3 டிஜிட்ஸ் வர மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா -1 போட்டாலும் சேம் தான், 001 சேம் தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட்ல மூவ் பண்ணா ஒரு டிஜிட் மூவ் பண்ணிருக்கோம், அதனால -1. அதே இது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்ம மூவ் பண்ணோம்னா, இப்போ எத்தனை டிஜிட்ஸ் மூவ் பண்றோமோ அவ்வளோ டிஜிட்ஸ், இங்க வந்து ஒரு டிஜிட் தான் நம்ம மூவ் பண்ணிருக்கோம், அதனால -1 போட்டிருக்கோம். மாதிரி 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணா நம்ம -2 போடுவோம். இப்போ இங்க 0.01 இருந்துச்சுன்னா நம்ம 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணுவோம், அதனால இங்க -2 வரும். அதே இது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்ம மூவ் பண்றோம்னா எவ்வளவு டிஜிட்ஸ் மூவ் பண்றோமோ அதை பிளஸ்ல போடணும். ஒரு டிஜிட் மூவ் பண்ணா +1, 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணோம்னா +2ல போடுவோம், +002ல போடுவோம். அது மாதிரி தான் இங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது another எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கேன். see out set precision of 3 120.31. இப்போ இங்க டெசிமல் பாயிண்ட் ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, டெசிமல் பாயிண்ட் முன்னாடி நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு டிஜிட் தான் வரும். ஸோ 1 பாயிண்ட். இப்போ இந்த 20 இந்த 2 டிஜிட்ஸே நம்ம ரைட்டில் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ ரைட்டில் மூவ் பண்ணால் நமக்கு இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் 4 டிஜிட்ஸ் வந்துடும், 2031. பட் இங்கே 3 டிஜிட்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும், அப்போ 1.203, இந்த 1 வராது, 1.203 e to the power எக்ஸ்போனன்ட் அந்த பவர்ல வந்து பிளஸ்ல வரும். ஏன்னா இங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் பண்ணிருக்கோம், லெஃப்ட்ல இருந்து ரைட்ல நம்ம 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிருக்கோம். ஸோ e to the power +002 வரும் நமக்கு. இப்போ இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 1.203 e to the power +002ல வரும். சயின்டிபிக் டைப் யூஸ் பண்ணி another ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நம்ம பார்த்த அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் செட் ப்ரிசிஷன் அப் டு 0.1 கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது செட் ப்ரிசிஷன் ஆஃப் 3 கொடுத்து அதோட நம்பர் 120.31. இங்க பாத்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 டிஜிட் டிஸ்பிளே ஆகணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தான் வரும், 1.203. அதுக்கப்புறம் ரிமைனிங் எக்ஸ்போனன்ட்ல வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்றோம், ஃபைல் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறோம். இங்க கம்பைல் ஆக்கில நமக்கு எந்த எரோஸும் கிடையாது, 0 எரோ 0 வார்னிங்ஸ். ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் போயிட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது நம்ம கன்சோல் யூனிட்ல நம்ம அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸுமே நமக்கு இங்கே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1.00 e to the power -001. நமக்கு இங்கே என்ன பண்ணோம், 1 பொசிஷன் நம்ம ரைட்லேருந்து லெஃப்டில் மூவ் பண்ணோம். அடுத்தது 1.203 e to the power +002.
நம்ம இங்க லெஃப்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸ் ரைட்ல மூவ் பண்ணோம், அதனால தான் இங்க +002 வந்திருக்கு. இந்த மாதிரி வேரியஸ் டிஜிட்ஸ் கொடுத்து போட்டு பாருங்க. மை டியர் சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல செட் ப்ரிசிஷன் ஆஃப் மேனிபுலேட்டர் பத்தி பார்த்தோம், அதோட சின்டாக்ஸ் அப்புறமா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம். அடுத்தது நம்ம எப்படி ஃபிளாக் செட் பண்றது, அதோட 2 ஃபார்ம்ஸ் பார்த்தோம், ஃபிக்ஸட் டைப் அப்புறமா சயின்டிஃபிக் டைப். அதோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் டெமோட பார்த்தோம். தேங்க்யூ சில்ட்ரன்.